ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. ஓம் நமோ நாராயணாய. இன்று மார்கழி 7ஆம் நாள். திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் 7வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். திருவெம்பாவை 7ஆம் பாடல். அன்னே இவையுஞ் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதன் என்றெல்லாமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னன் துயிலதியோ வன்னெஞ்ச பேதையர்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இதுவரை உறக்கத்தில் இருந்து எழாத பெண்களை வாழ்த்தடங்கன் மாதே என்றும் நேரிழையாய் என்றும் முத்தன்ன வெண்ணகையாய் என்றும் ஏலக்குழவி என்றும் மானே என்றும் அழைத்த பெண்கள் இப்போது உள்ளே உறங்குபவளை பார்த்து அன்னே என்று அன்பொழுக அழைக்கின்றார்கள். தாய் போன்றவளே என்று அவளை அழைப்பதன் நோக்கம் என்ன? இறைவனுக்கு அடுத்த நிலையில் தன்னை பெருமையுடனும் மதிப்புடனும் நடத்தப்பட வேண்டியவள். ஆதலால் அன்னே என்று அழைத்தனர். இவ்வாறு வீடு வீடாகச் சென்று உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கும் கன்னியர்கள் தாய் போன்றவளே என்று அழைத்து வீடு வீடாகச் செல்வதும் அங்கு உறங்கும் பெண்களை எழுப்புவதுமே கடமையாக போய்விட்டது என அலுத்துக் கொள்வது போல் அன்னே இவையும் சிலவோ என்று அந்த சொல்லை வைத்துள்ளார் மாணிக்கவாசகர். தேவர்கள் எல்லாம் நினைத்ததற்கு அரியவனும் ஒப்பில்லாதவனுமாகிய சிவபெருமானின் அடையாளங்களை கேட்டவுடன் சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வாயை திறப்பாய் என்று கூறி தோழியை எழுப்புகின்றனர். எனது தந்தை எனது தலைவன் இனிமை பயக்கும் அமுதன் என்று நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு பெயரிட்டு அவனது புகழை பாடுகின்றோம். இதையெல்லாம் கேட்டு இன்னமும் நீ உறங்குகிறாய். எனவே உறக்கத்தில் இருந்து எழுந்து வா என்று இறைவனின் புகழ் பாட தோழியை அழைப்பது போல் வருகிறது இப்பாடல். உள்ளம் உருகி வழிபட்டால் அறியாமை என்ற மனத்தின் இருள் நீக்கி இறைவனின் அருள் கிட்டும் என்பதை இப்பாடல் விளக்குகிறது. அடுத்து திருப்பாவை பாடல் 7. கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தாயோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இப்பாடலின் விளக்கம் யாதெனில், மதிகெட்டு பேய் போன்று பொழுது விடிந்த பின்னரும் தூங்கும் பெண்ணே, காலை பொழுதில் இறை தேடுவதற்காக வெளியே புறப்பட்டு செல்லவிருக்கும் வலியன் குருவிகள் தாங்கள் பிரிய வேண்டிய நிர்பந்தத்தை வெளிப்படுத்தி ஒன்றுக்கொன்று கீசு கீசு என்று தங்களுக்குள்ளே பேசுவது உனது காதுகளுக்கு எட்டவில்லையா? நறுமணம் வீசும் கூந்தலை உடைய ஆயர் குலத்து பெண்மணிகள் தாங்கள் கழுத்தினில் அணிந்துள்ள அச்சு தாலியும் ஆமை மறுப்பு தாலியும் ஒன்றுக்கொன்று மோதி கலகல என்ற சத்தத்தை எழுப்பும் வகையில் தங்களது கைகளை அசைத்து மத்தினை கொண்டு தயிர் கடையும் பேரொலியும் உனது காதுகளுக்கு எட்டவில்லை போலும். தலைவியாக இருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பெண்ணே, நாராயணனாகிய கண்ணன் குதிரை வடிவில் வந்த கேசி என்ற அசுரனை கொன்ற வெற்றியை புகழ்ந்து நாங்கள் பாடுவதை கேட்ட பின்னரும்
நீ படுக்கையில் படுத்தவாறே இருக்கின்றாயே. கண்ணனின் மீது மிகுந்த அன்பு கொண்டவளாக இருக்கும் நீ வெளியே வந்து கண்ணனின் வெற்றியை கொண்டாடாமல் படுக்கையில் கிடக்கலாமா? ஒளிமிகுந்த முகத்தினை உடையவளே, வந்து வாயில் கதவை திறப்பாயாக என்றபடி முடிகிறது இந்த பாடல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.